சக்தி, இப்போ வண்டியும் விற்க முடியல, பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? யமுனா, மளிகை சாமான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியே உட்காந்துருக்கீங்க. அம்மா, எல்லா சாமானும் கொண்டு வந்துட்டேன். உள்ள இறக்கி வச்சுட்டுமா? சரிங்க தம்பி. சொன்ன மாதிரியே உங்க அப்பா எல்லா பொருளையும் அனுப்பிட்டாருல்ல? ஆமாம்மா. சரி. ஏய், எல்லாத்தையும் இறக்குடா. சக்தி, மளிகை பொருள் எல்லாம் வந்துருச்சு. போய் எல்லாத்தையும் இறக்கி வைக்க சொல்லு. இந்த யமுனா பாரு அப்படியே உட்காந்துருக்கா. தம்பி, இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. அம்மா, நீங்க எழுதி கொடுத்த லிஸ்ட் தான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்க தம்பி. நல்லா ஓடிட்டு இருந்த மெஸ்ஸை இப்படி அடிச்சு நொறுக்கிட்டாங்களேம்மா. அவங்களாம் விளங்கவே மாட்டாங்க. ஆமாப்பா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்ப்பா. அண்ணாச்சிக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிடு. சரிங்கம்மா. அம்மா, மொத்த பில்லு 18,200 ஆச்சு. அமௌண்ட்டை கையில் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். தம்பி, எப்பவும் போல மெஸ் கணக்குல வச்சுப்பீங்கன்னு நினைச்சோம். திடீர்னு பணம் கூடன்னு கேக்குறீங்க. மெஸ் நடத்திருந்தா கணக்கில் வச்சுக்கலாமா? இப்போதான் மெஸ் உடைச்சிட்டாங்கல்ல, இப்போ எந்த கணக்கில் வச்சுக்கிறது? இல்லங்க தம்பி, அண்ணாச்சி கிட்ட சொல்லி மெஸ் கணக்குல வச்சுக்க சொல்லுங்க. வச்சிருங்க. அடுத்த மாசம் நான் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடுறேன். வேணும்னா உங்க அப்பாவுக்கு கூட ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். என்னை தப்பா நினச்சிக்காதீங்க. இப்போ கடன் நிர்வாகத்தை நானே அண்ணனும் தான் பார்த்துக்குறோம். மீனாட்சி அம்மா எங்கள் கடைக்கு பழைய கஸ்டமருங்கிறதால அவங்க மெசேஜ் மட்டும்தான் கடனுக்கு சப்ளை பண்ணோம். ஆனால் அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் எங்களால் கடன் கொடுக்க முடியாது. ஒன்று பணத்தை கொடுங்க, இல்லைன்னா பொருள் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். டே அன்பு, இங்கே வா. எல்லாத்தையும் மடியில் ஏத்துறா. தம்பி தம்பி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க தம்பி. இவங்க முதல்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறாங்க. அந்த வியாபாரத்துக்காக வீட்டுக்கு வந்து இறங்கின பொருளை திருப்பி எடுத்துட்டு போவேன்னு சொல்லாதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க முதல்ல உங்க அப்பாவுக்கு போனை போடுங்க, நான் பேசுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? சொல்றா. மீனாட்சி அம்மா உங்ககிட்ட பேசணுமா? ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. குடு குடு. மீனாட்சி அம்மா. அண்ணாச்சி, தம்பி பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறக்குச்சு. ஆனா பணம் கொடுக்கலன்னா பொருளை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்லுது. நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க அண்ணாச்சி. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. இப்பெல்லாம் யாரும் கடன் கொடுக்கூடாதுன்னு பசங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கம்மா. அவங்க சொல்ல மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதும்மா. பணம் இருந்தால் பொருளை வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொருளை திருப்பி அனுப்பிச்சிருங்கம்மா. கோச்சுக்காதீங்கம்மா. எத்தனை பேர்த்துக்கு இப்படி பண்ணுறது பணம் இல்லாமல்? இப்போ என்னம்மா பண்ணுறது? பொருளெல்லாம் எடுத்துட்டு போங்க. டேய், எல்லா பொருளையும் ஏறா.
அம்மா, கார்த்திகை தீபம் அன்னைக்கு கூட இந்த அளவுக்கு நம்ம வீட்ல விளக்கேத்தலமா. இன்னைக்கு பாரு, இந்த வீடே ஜெகஜோதியா இருக்கு. சக்திகா, இந்த மாசம் நமக்கு கரண்ட் பில்லே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்ல தான் கரண்டே இல்லையே. அப்பா நீதிமணி, உன் லைஃப்ல நீ செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் இதுதான். இங்க இருக்கிற நிலைமை புரியாம எப்படி ஜாலியா இருக்க? எதுக்குமா சீரியஸா இருக்கணும்? இதுவும் கடந்து போகும்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கணும். எங்க சரி சரிமா. ஆமாம்மா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் எங்களை மாதிரி தானே ஸ்ட்ராங்கா இருந்திருப்ப. அன்னைக்கு நீ உடஞ்சு உக்காந்துருந்தா இன்னைக்கு நாங்க இப்படி வளர்ந்திருக்க முடியுமா? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, அன்னைக்கு இருந்த மக்கள் வேற. அப்பெல்லாம் உங்க அப்பன மாதிரி 1-2 பேரை தவிர மத்தவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருந்தாங்க. யாரையும் நம்ப வச்சு ஏமாத்துற குணம் இல்லாதவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்காங்க? நடக்கணும் நம்பி எதிர்பார்க்கிறோம், அது நடக்காம நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது. அப்படி ஒரு ஏமாற்றம் வரப்போ மனசுல எவ்வளவு தைரியம் இருந்தாலும் கரைஞ்சு போயிடுதே. மா, அண்ணாச்சி கடையில இருந்து மளிகை பொருள் எல்லாம் கடனுக்கு வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது நடக்காம போச்சு. வண்டியை வித்தும் நம்மளால பணம் புரட்ட முடியல. இப்படி அடுத்தடுத்து ஏமாற்றம் தான் வரும்னா எப்படி நாம இந்த மெஸ்ஸ மீட்க போறோம்? அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப மலைப்பா இருக்கு. அம்மா, அண்ணாச்சி கடன் தர மாட்டேன்னு சொன்னா நம்மளால கடை போட முடியாதா? வண்டியை விற்க முடியாம போனா நம்மளால கடை போட முடியாதா? நாம நினைச்சா எதுவும் முடியுமா? எப்படிமா முடியும்? கையில பணம் இல்ல, வீட்ல பொருளும் இல்ல, நடத்திக்கிட்டு இருந்த மெஸ்ஸும் இல்ல, என் மனசுல நம்பிக்கையும் இல்லம்மா. ஏன் நீங்க இல்லாததே நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு யோசிச்சு பாருங்க. சக்தி, இந்த நகையை வச்சு பணத்தை புரட்டு. இந்த நகைய என் புருஷன் போட்டதில்ல, நான் சம்பாதிச்சு வாங்கினதும் இல்ல. ஏய், ஏண்டி உண்டியல் எடுத்துட்டு வர? இருமா சொல்றேன்.
இல்லக்கா. அம்மா இருடி வரேன். யாருக்காவது இது உபயோகமா இருக்கட்டும். என்னம்மா? இருமா இருமா, இருக்கட்டும், விடுமா விடு. எல்லாரும் கொடுத்துட்டீங்க. நானும் என்னோட பங்கு, என்னுடைய நகையை தரேன். சக்தி வேண்டாமா, வெற்றி தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா? மா, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு
நாளைக்கு முதல் வேலையா அடகு கடைக்கு போய் இத வச்சு பணம் வாங்கி நாம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். இனிமே நம்ம யார் கையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தாங்க. என்ன மீனாட்சியம்மா, வீட்டில் இருக்கிற நகை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க போல. ஆமா சேட்டு, நகையெல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதான் ஒரு மாசம் உங்ககிட்ட டியூஷனுக்கு விடலான்னு. நீ ஆரம்பிச்சிட்டியாடி? சும்மா ரெடி. விடுங்க மீனாட்சியம்மா, சின்ன பொண்ணு தானே. எனக்கே ஹிந்தி மறந்து போச்சு. உங்க கூட தமிழ் தானே பேசிட்டு இருக்கேன். இந்த நகையெல்லாம் அடகு வச்சா எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்து சொல்லுங்க சேட். சொல்றேம்மா. என்ன மீனாட்சியம்மா, நேற்று மெஸ்ஸில் கலாட்டான்னு கேள்விப்பட்டேன், நிஜமாவா? இன்னைக்கு மெஸ்ஸை திறந்தாச்சா இல்லையா? இல்லை, நீங்கள் எல்லாம் ஒன்றா வந்திருக்கிறத பார்த்தா மெஸ்ஸை திறக்கல போல தெரியுது. சேட்டு, எங்க அம்மாவும் நாங்க 3 பொண்ணுங்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்துருக்கோம். அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு எங்க அப்பா இருக்கான்ல நீதிமணி, மனசார வாழ்த்து சொல்லிட்டு இருந்தோம். நீங்க என்னடானா மெஸ்ல சண்டை நடந்துச்சா, மெஸ்ஸை திறக்கலையான்னு சோகமா பேசிட்டு இருக்கீங்க. சாரிம்மா, எனக்கு என்ன கேட்கறதுன்னே தெரியல. யமுனாக்கா சூப்பர்க்கா. பெத்தாப்பனே இப்படி அநியாயம் பண்ணியிருக்கானே, உங்களுக்கு சங்கடமா இல்லையாம்மா? மற்றவங்க பார்வையில இது சங்கடமா இருக்கும். ஆனா அந்த சங்கடத்தோட நாங்க சவாலை ஏத்துக்கிட்டோம். மீனாட்சி பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து ரோட்டு கடை போட்டு மெஸ் திருப்பி வாங்கினாங்கன்னு இந்த ஊரையே நாங்க சொல்ல வைக்க போறோம். நீங்க வேணா பாருங்க. ரோட்டு கடை போட போறீங்களா மீனாட்சிம்மா? இவ்வளோ நாளும் உங்கள் கைப்பக்குவத்தை சாப்பிட்றதுக்கு உங்கள் மெஸ்ஸை தேடி வந்தோம். இப்போ உங்கள் கைப்பக்குவம் எங்களை தேடி வரப்போதா? நல்லா இருக்கு மீனாட்சிம்மா. மதுரை மீனாட்சிம்மா எப்போவும் உங்களுக்கு துணையாக இருப்பா. ரொம்ப நன்றி சேட்டு. மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. ₹1,40,000 வருதுமா. சரி, கொடுங்க சேட்டு. இதில் ஒரு கையெழுத்து போடுமா. எங்க சக்தி?